ஃபைண்ட் வாட் தமிழ்நாடு இதை கிளிக் பண்ணுறோம். சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுத்தா தமிழ்நாடுன்னு இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே கேரக்டர் ஸ்டைல் 1 அப்ளை ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஃபைண்ட் வாட் கொடுத்துட்டோம், எந்த டிஜிட்டாக இருந்தாலும் அதை தேடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். சேஞ்ச் ஆல் கொடுத்தோன்னா எங்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் இருக்கோ ஃபிகர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து கேரக்டர் ஸ்டைல் 2 நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருச்சு. எப்படி நமக்கு தேவைப்படுற இடங்களில் தனித்தனி வார்த்தைகளுக்கு தனித்தனி ஸ்டைல்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் Adobe Indesign இருக்கக்கூடிய ஃபைன் சேஞ்ச் அண்ட் கேரக்டர் ஸ்டைல் ஆப்ஷன் மூலமாக நம்ம கூட இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி நமக்கு தேவைப்படுற இடங்களில் தனித்தனி வார்த்தைகளுக்கு தனித்தனி ஸ்டைல்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விக்கிபீடியாவிலேருந்து தமிழ்நாடு குறித்த ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணணும், வேறு கேரக்டரில் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா எடிட் மெனுவில் ஃபைன் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே தமிழ்நாடு அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே சேஞ்ச் டூவில் வேர்ட் கொடுப்போம். என்ன வேர்ட் கொடுக்குறோமோ அது ரீப்ளேஸ் ஆகிடும். ஆனால் நமக்கு வேர்ட் அப்படியே இருக்கணும், நமக்கு டிசைன் மட்டும் தான் நமக்கு மாற்றணும். அந்த மாதிரி இருக்கும்போது மற்ற எல்லாத்தையும் நம்ம பிளாங்காக விட்டுட்டு இங்கே நேராக சேஞ்ச் ஃபார்மட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே போய்ட்டு நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இப்படி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு நீங்கள் எப்படி மாற்றணும், ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபாண்ட் கொடுக்குறேன், வேறு ஒரு கலர் கொடுக்குறேன், அண்டர்லைன் ஆப்ஷன் கொடுக்குறேன், அண்டர்லைனுடைய கலரும் நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இங்கே ஓகே கொடுத்து நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே சேஞ்ச் ஃபார்மேட்டில் நமக்கு காட்டும். இப்போ நான் சேஞ்ச் ஆல் அப்படின்னு நான் கொடுத்த உடனே சர்ச் இஸ் கம்ப்ளீட்டட் 8 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மேட் அப்படின்னு சொல்லுது. இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பேராகிராஃபில் எல்லா ஃபாண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தது. நம்ம சேஞ்ச் ஃபார்மேட் கொடுத்து தமிழ்நாடு மட்டும் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடுன்ற வார்த்தை இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்த ஸ்டைலில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு முறை இதை நம்ம பண்ணுறதுக்கு எளிதாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ரிவிஷனுக்கு போகணும் அப்படின்ற கட்டம் வரும்போது, உதாரணத்துக்கு நாளைக்கு கிளைண்ட் வந்து இது எனக்கு பிங்க் கலரில் இருக்கிற வார்த்தைகளை எனக்கு க்ரீன் கலரில் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து திரும்ப நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேரக்டர் ஸ்டைல் அப்ளை பண்ணோம்னா இதை இன்னும் எளிமையாக ஆக்கலாம். கேரக்டர் ஸ்டைல்ஸ் குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கேரக்டர் ஸ்டைல் பயன்படுத்தி இதை இன்னும் எப்படி எளிமையாக்குறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். Ctrl+Z அண்டோ கொடுத்துருக்கேன். இப்போ நான் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிறதுல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் தனியாக ஃபார்மேட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் கொஞ்சம் திக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டில் நான் இப்போ வைக்கிறேன். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் தமிழ்நாடு அப்படின்னு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கேரக்டர் ஸ்டைல் பேனலில் ப்ளஸ் ஐக்கானில் கிளிக் பண்ணி கேரக்டர் ஸ்டைல் 1 அப்படின்னு வருது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணோடனே தமிழ்நாடு அப்படின்ற இந்த ஃபார்மேட், இந்த ரெட் கலர் ஃபார்மேட் இந்த கேரக்டர் ஸ்டைல் 1ல் நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. நம்ம இதை மேனுவலாக பண்ணோம்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கேரக்டர் ஸ்டைல் 1 கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இப்போ பண்ண வழிமுறையில் எடிட்டில் ஃபைன் சேஞ்ச் அப்படின்ற வழிமுறைக்கு போகிறோம். ஃபைண்ட் வாட் தமிழ்நாடு, இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் பிளாங்காக விட்டுருவோம். ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டைல் கொடுத்துருந்தோம், இப்போ நமக்கு அது தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிடுறோம். இங்கே வந்து இந்த ஐக்கானை ஒரு லென்ஸ் அண்ட் டி ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்ஸில் தனித்தனியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் கேரக்டர் ஸ்டைலில் நம்ம கேரக்டர் ஸ்டைல் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் இஸ் கம்ப்ளீட்டட் 8 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மேட். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே கேரக்டர் ஸ்டைல் 1 அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மறுநாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைண்ட் வந்து இதை எனக்கு க்ரீன் கலரில் மாற்றி கொடு அப்படின்னாங்கன்னா நம்ம ஒரே ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம இங்கே கலரை மாற்றுறோம். கலரை மாற்றினோடனே கேரக்டர் ஸ்டைல் 1 பக்கத்தில் இங்கே ப்ளஸ் ஐக்கான் காட்டுது. ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல். இப்போ கவனிச்சு பாருங்கள், எல்லா இடங்கள்லையுமே நமக்கு ரொம்ப எளிமையாக ஒரே கிளிக்கில் கலர் மாறிடுச்சு. நம்ம எவ்வளோ பேஜ் டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறோம், மல்டி பேஜ் டாக்குமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு கேரக்டர் ஸ்டைல் ஆப்ஷன் நமக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். ஃபைன் சேஞ்ச் ஆப்ஷன் மூலமாக நம்ம பல விஷயங்களை சாதிக்க முடியும். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன். இப்போது இதில் வந்து நிறைய நமக்கு ஃபிகர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம தனியாக ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம தனியாக ஃபைன் சேஞ்ச் மூலமாக நம்ம வேறுபடுத்தி காட்டலாம். ஒரு இடத்துல இருக்கிற நம்பரை மட்டும் நான் வந்து வேறு ஒரு கலர், வேறு ஒரு ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த கேரக்டர் ஸ்டைலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் கேரக்டர் ஸ்டைல்ஸ் பேனலில் கிளிக் பண்ணுறேன். இதை கேரக்டர் ஸ்டைல் 2 நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய எடிட் மெனு போய்ட்டு ஃபைன் சேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ஃபைண்ட் வாட்டில் நான் எம்டியாக விட்டுட்டு இங்கே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வைல்ட் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் எனி டிஜிட் அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன்.
இப்போ நம்ம ஃபைண்ட் வேர்ட் கொடுத்துட்டோம், எந்த டிஜிட்டாக இருந்தாலும் அதை தேடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த எழுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், நமக்கு ஃபார்மேட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் ஃபார்மேட் கொடுத்துட்டு அகெயின் ஏற்கனவே இருக்கிற கேரக்டர் ஸ்டைல் 1 delete கொடுத்துட்றேன். இப்போ நான் திரும்ப இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கேரக்டர் ஸ்டைல் 2 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ சேஞ்ச் ஆல் கொடுத்தோன்னா நமக்கு 59 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மேட் அப்படின்னு சொல்லுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் இருக்கோ, ஃபிகர்ஸ் இருக்கோ, எல்லாத்தையுமே வந்து கேரக்டர் ஸ்டைல் 2வாக நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறோம், அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம தனித்தனி கண்டென்ட்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னா இன்டிசைனில் இந்த சூப்பரான ஆப்ஷன்ஸை பயன்படுத்த மறக்காதீங்க. இதுபோல் பல கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் வீடியோக்களுக்கு வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன்.